ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட தான் வந்திருக்கோம். ஒரு பாட்டி தாங்கிட்ட இருந்த 2 பானைய பயன்படுத்தி ஒரு கம்புல கட்டி ஆத்துலேருந்து வீட்டுக்கு டெய்லி வந்து தண்ணி கொண்டு போவாங்க. இதுல ஒரு பானை பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல பானையா இருக்கும். ஒரு பானையில லேசா விரிசல் இருக்கும். இந்த விரிசல் உள்ள பானைக்கு ஒரு வருத்தம். ஸோ நம்மளால முழுவதுமா பயன அந்த பாட்டிக்கு குடுக்க முடியலையே! நம்மகிட்ட இந்த விரிசல்ல தண்ணி எடுத்துட்டு வரும்பொழுது, அங்கேருந்து வழியில சிந்திக்கிட்டே வந்துருதே! முழுமையா பாட்டிக்கு நம்ம பயன்படல அப்படின்னு அந்த ஒரு பானைக்கு, விரிசல் உள்ள பானைக்கு வருத்தம் இருந்துட்டே இருந்துச்சு. பல காலம் இது தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் பாட்டிக்கிட்ட அந்த பானை பேசுது. "பாட்டி, உங்களுக்கு என்னால முழுசா வந்து பலன குடுக்க முடியல. என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த விரிசல்னால தண்ணி வந்து வேஸ்ட்டா போகுது. இருந்தாலும் என்ன ஏன் நீங்க பயன்படுத்திட்டே இருக்கீங்க? என்ன தூக்கி விட்டெறிஞ்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானை பேசுது. அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, "நீ இன்னொரு விஷயம் கவனிக்கல. நாளைக்கு நான் உன்ன தண்ணி கொண்டு வரும்போது, உன் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதிகள பார்த்துட்டு நீ பேசு" அப்படின்னு சொன்ன உடனே, அடுத்த நாளும் இதே மாரி பானையில தண்ணி கொண்டு வராங்க பாட்டி. அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதி மட்டும், அந்த விரிசல் உள்ள பானை வரக்கூடிய அந்த பகுதியில மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு முழுவதுமா நெறைய பூச்செடிகள் பூத்து குலுங்குது. நெறைய செடிகள் வந்து அங்க பசுமையா அந்த இடம் இருக்கிறத அந்த பானை கவனிக்குது. ஆனா, தண்ணி முழுமையா வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய பானை பக்கம் காஞ்சு ஒரு பாத மாரி தான் இருக்கு அப்படிங்கிற மாரி தெரியுது. இப்ப இந்த பாட்டி சொல்றாங்க, "இப்ப பாத்தியா? இந்த சைடு நீ வந்து 2, 3 வருஷமா நான் உன்ன யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் உன் விரிசல்லேருந்து விழக்கூடிய தண்ணி எங்கெல்லாம் விழுதோ, அந்த இடத்துல நான் பூச்செடி விதைகள வந்து தூவி விட்டேன். இப்போ அந்த விதைகள்லாம் செடியாயி அதுலேருந்து அவ்ளோ பூக்கள் பூக்குது. இத தான் நான் டெய்லி வந்து சாமிக்கு படைச்சு மத்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப கவனிச்சியா? உன்கிட்ட இருக்கக்கூடிய விரிசல மட்டும் நீ பார்க்காத. அதனால ஏற்படக்கூடிய சின்ன பலன் கூட அடுத்தவங்களுக்கு தருதுங்கிறத நீ யோசிச்சு பாரு" அப்படிங்கிற மாரி அந்த பாட்டி சொல்றாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகள மட்டும் நம்ம வந்து பார்க்க வேண்டாம். இந்த குறைகள்ல இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு தெரியக்கூடிய நிறைகள நம்ம பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். என்னைக்கும் குறையில்லாத மனிதன் கிடையவே கிடையாது. 100% யாருமே வந்து பெர்ஃபெக்ட்டும் கிடையாது. அதனால அத நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். பி பாசிட்டிவ். தேங்க் யூ.